بسم الله الرحمن الرحيم وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, அகீதாவும் மன்ஹஜும் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு தௌரா இல்மியா, ஒரு தொடர் வகுப்பை நாம் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு சில அறிமுகங்களை ஆரம்பமாக செய்வதுதான் இன்றைய இந்த வகுப்புடைய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த தௌரா அதாவது இது பல வாரங்களுக்கு தொடரும். ஏன்னா தௌரான்னு நடக்கிற நேரத்தில் அது 20 வாரமாகலாம், 25 வாரமாகலாம், ஒரு வருடமும் என்ன செய்யலாம், அதில் ஆகலாம். அதான் தௌராவுடைய இது. அதனால் யாரெல்லாம் பெரும்பாலும் நம்ம வளமையான பயான் நிகழ்ச்சிகள், மார்க்க விளக்க வகுப்புகள், அவைகள் நம்ம கேட்டு பழகிட்டோம், அதில் தான் நம்ம தொடர்ந்து என்ன செய்திருக்கிறோம், இருந்திருக்கிறோம். அதுபோல் இது இருக்காது. அதுக்கு சொல்கிறது திராசத்து இஸ்திமா, கேட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறது. இது அப்படி இல்லை. இதுக்கு சொல்கிறது திராசத்து தஹ்சீல். அப்படின்னு சொன்னால் கேட்குறது மட்டுமல்ல, அதை ரிப்பீட் பண்ணணும், அதை மறுபடி கிரகித்து கொள்ள வேண்டும், பதிந்து கொள்ள வேண்டும், நம்ம தேவைப்பட்ட இடங்களில் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதனால் என்ன செய்யும், எங்களுக்கு பலன் இருக்கும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுவாக மார்க்க விளக்க உரைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் கலந்த ஒன்றாக இருக்கும். அதில் சம்பவங்கள் இருக்கும், வழிகாட்டல்கள் இருக்கும், அதே போல் உரையுடைய பாணி அதில் என்ன செய்யும், செல்வாக்கு செலுத்தும். இதெல்லாம் சேர்ந்து தான் மார்க்க உரையாக இருப்பதனால நம்ம பெரும்பாலும் அதை உள்வாங்கி கேட்க முடிகிறது. ஆனால் கிளாஸ் இருக்குது அப்படி இல்லை. கிளாஸை பொறுத்த வரைக்கும் அதில் பேச்சு பாணி அங்கே என்ன செய்யாது, செல்வாக்கு செலுத்தாது. அதில் நம்ம தகவலை கொண்டு வைக்கிற முறை மட்டும்தான் என்ன செய்யும், அதில் செல்வாக்கு செலுத்தும். அதனால் பொதுவாக பயான்களில் நிலைக்கக்கூடியவர்கள், விளக்க வகுப்புகளை நிலைக்கக்கூடியவர்கள் கிளாஸில் நிலைக்க மாட்டாங்க. இது பொதுவாக எல்லா இடங்களையும் நீங்கள் நடக்கும். நம்ம ஸ்கூலில் எடுத்து பாருங்கள், பாடசாலை காலமெல்லாம் அதெல்லாம் பயான் பண்ணுற இடமா இல்லை. அதெல்லாம் என்ன செய்யும்னா நம்ம படிக்கிற இடம். அதனால் அந்த இடத்துல நம்மளுக்கு கஷ்டமாகவே இருக்கும். ஏனென்றால் அது கிரகிச்சு எடுத்து பதிவு செஞ்சு கொண்டு போக வேண்டிய இடம் என்பதனால அது கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் ஒரு சம்பவம் ஏதாவது சொல்கிற நேரங்களில் நம்ம விரும்பி என்ன செய்வோம், அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் படிக்கிற பாடமாக இருந்தால் ஒரு அதை பாணி புதான மெட்ஸ் பாடம் நடத்துகிறாருன்னு வைங்களேன். இந்த மெட்ஸ் பாடம் நடத்துகிற நேரத்தில் என்ன பாணி அங்கே செல்வாக்கு செலுத்துமா, செல்வாக்கு செலுத்தாது. என்னதான் இருந்தால் நம்ம விளங்கி தான் ஆகணும். விளங்காமல் அந்த இடத்துல செல்வாக்கு இல்லை. எனவே இது நீங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இது வித்தியாசமாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம இந்த அமைப்பில் தான் இதை கொண்டு போக வேண்டும். அப்படி கொண்டு போனால் தான் அது பாடம் படிப்பு, அது கொண்டு போனால்தான் பாடம் படிப்பு என்பதை முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது. மார்க்க பொது விளக்க பயான்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முறை, தௌரா இல்மியாக்களை பொறுத்த வரைக்கும் தொடர் வகுப்புகள் என்ற அடிப்படையில் நடக்கக்கூடியதுக்கு வகுப்புடைய இயல்பு என்ன செய்யும், அது இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட மனநிலை எப்படி ஆக்கிக்கணும்னா, நம்ம +1 +2 வரைக்கும் படிக்கிற காலம் இருக்குதானே, அப்போ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மனசை கட்டுப்படுத்திக்கன்னு அந்த ஸ்கூலுக்கு போகுமோ அந்த மாதிரியான மனநிலைக்கு நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான். அப்போ எல்லாம் நம்மளுக்கு நிர்பந்தங்கள் இருந்தன, போகாட்டி கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருந்தது, அது பிரச்சனை ஆகிறதுக்கு பல விதமான இதெல்லாம் இருந்தது. அதனால் எப்படியோ போகணும். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ போனாலும் உண்டு, போகாட்டி உண்டு என்ற நிலைமையில் இருக்கிறோம். ஒரே ஒரு பயம் மட்டும் இருக்கும், நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிறோம், படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, எதையும் இழந்து போட்டு நம்ம இருக்கிறது நல்லதில்லையே என்கின்ற அந்த உணர்வு மட்டும் என்ன செய்யும், நம்மளை தூண்டி கொண்டிருக்குமே தவிர மற்றபடி எந்த இதுவும் இருக்காது. அடுத்த இதில் நான் எல்லா விஷயங்களையும் தொடரும் என்பதனால சொல்கிறேன் அறிமுகம். பொதுவாக மனதுக்கு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ சிறிய வயதிலிருந்து இப்போ மார்க்க மதரசாக்களில் மார்க்க வகுப்புகளுக்கு போட்டவங்க என்ன செய்வாங்க, 7 வருஷம் அதில் படிப்பாங்க, அல்லது 6 வருஷம் 5 வருஷம் படிப்பாங்க. அதுக்கு பிறகு அதிலேயே உயர்கல்வி எடுப்பாங்க.
அந்த துறையிலே வந்துடும். இப்படி ஒரு 8-10 வருஷம் படித்தா அவங்களுக்கு அதுக்கு ப்ரொஃபஷனாக மாறினா அது ஓகே. நாங்கள்லாம் இப்படி ஒரு வாரம் புதன்கிழமை ஒரு அவர் வந்து படித்து போட்டுட்டு இது என்னத்துக்கு அப்படி என்ற ஒரு கேள்வி என்ன செய்வேன் செய்த இப்போ போட மாட்டான், ஒரு 3வது 4வது வகுப்பில் போடுவான். பொதுவாக அது வரும். சரியா? உங்களுக்கு எதிரான கேள்வி பட்டியலை தயாரிக்கிறவன் யார்? சைத்தான் தான். அதெல்லாம் நியாயமாக என்ன செய்வான், கொண்டு வருவான். அந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன நினச்சிக்கணும்னு சொன்னால், தொழிலுக்கல்ல மார்க்க கல்வி முதல் அம்சம். தொழிலுக்கல்ல மார்க்க கல்வி. மார்க்க கல்வி என்பது இந்த உலகத்தில் நம்ம 2ல் 1 தான் செய்யலாம். ஒன்று நல்ல வேலை, 2வது தீய வேலைகள். இந்த 2 தான் செய்யலாம். தீய வேலைகளுக்கு பதிலாக நல்ல வேலைகளை செஞ்சுட்டு போகிறது தான் ஒரு மூமினுடைய கடமை. அதனால் ஏதாவது சாதிச்சமா சாதிக்கலையா 2வது அம்சம். அது ஒரு மசூரா ஒன்று கூடுறோம், ஒரு மீட்டிங் ஒன்று கூடுறோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு கூடுறோம்னு வைங்க. ஒரு மதரசாவை ஆரம்பிப்போம் மட்டும் கூடுறோம், ஆரம்பிக்க கிடைக்கல, கலைஞ்சிட்டோம். கூடினது பாவம் இல்லை, நல்ல விஷயத்துக்கு கூடினதுனால நன்மை இருக்குது. அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காமல் வீணாக இருக்காமல் ஒரு நல்ல விஷயத்துக்கு கூடிட்டு என்ன செஞ்சுக்கிறோம், கலைந்திருக்கிறோம். அதுக்கு நன்மை உண்டு. இதுதான் நாங்கள் எங்களோட ஒரு மூமெண்ட் இருக்க வேண்டிய பார்வை. தீய விஷயத்தில் நம்ம கழிக்கலையா அதே முதலாவது நன்மை. தீய விஷயத்தில் கழிக்கலையா அதே முதலாவது. அதனால் நீங்கள் முதலாவது என்ன நினைக்கணும்டா, புதன்கிழமை நம்ம இந்த கிளாஸுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணாட்டி இதைவிட பிரயோஜனமாக என்ன செஞ்சிருப்போம், இதைவிட பிரயோஜனமாக என்ன செய்திருப்போம் என்றால் பெரும்பாலும் அப்படி இருக்காது. பொதுவாக மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயத்தில் கழிஞ்சிருக்கும், மார்க்கத்துக்கு ஆர்வமூற்ற ஒரு செக்ஷனில் என்ன செஞ்சிருக்காது, கழிந்திருக்காது. முதல் அம்சம். 2வது, நம்ம மவுத்து வரைக்கும் மார்க்க அறிவை நம்ம உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நம்மளை என்ன செய்யும் என்பது 2வது கட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிறைய வாக்கு இருக்கிறது. மார்க்க அறிவை தேடுகின்றவர்களுக்கு என்ற ஒரு வாக்கு அல்லாஹ் என்ன செய்து நிறைவேறி, அது குர்ஆன் சொல்லக்கூடிய உயர்ந்த வாக்கு, யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹு தாலா அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். இது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. அது இன்றைய எல்லாட்டையும் நாளை எல்லாட்டையும் எங்களது உள்ள ஆர்வத்தை வைத்து அது என்ன செய்யும், எங்களுக்கு கிடைக்கும். இந்த அடிப்படையில் தான் இந்த வகுப்புகளை நம்ம என்ன செய்யணும், அணுகணும் என்ற ஆரம்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, அதாவது இப்போ இந்த 2வது அம்சத்தில் சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த சவுதி அரேபியாவுக்கு வந்த பின்னால் நடத்தின தௌராக்கள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள். நம்ம ஆரம்பமாக அக்கீதா தஹாவியான்ற ஒரு தொடர் என்ன செஞ்சோம், அது செய்தோம். 2வதாக வந்து அதாவது ஹதீதுல் ஆஹாத் என்ற ஒரு தொடர் செஞ்சோம். 3வதாக ஹிஸ்னுல் முஸ்லிம், இது ராக்கால நடந்த தொடர் செஞ்சோம். இந்த தொடரில் நம்மளுக்கு வந்து ஃபீல்டுக்கு இறங்காமல் யோசிப்பதும், நீந்துவதை பற்றி கற்பனை பண்ணுறவனும், கடலில் இறங்கி நீந்துறவனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது தானே. அந்த இறங்கி நீந்த கொலை உள்ள அனுபவங்கள் இருக்குது. அந்த தௌராவுடைய அனுபவங்கள் தந்த ஒரு உண்மை. ஹிஸ்னுல் முஸ்லிம்னு ஒன்று ஆரம்பித்தோம். நம்ம மஷூரா பண்ணி தான் ஆரம்பித்தோம் ஹிஸ்னுல் முஸ்லிம். இப்போ ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ன, அதுக்காருடைய தொகுப்பு. மக்கள்லாம் வந்து அதுக்காருடைய தொகுப்புக்கு நம்ம படிச்சுக்கிறோம். நம்ம லைஃப் சஹி அப்படின்ட்டு பிரித்து நம்ம படித்தா தான் நல்லது, விளக்கங்களை படிக்கணும் அப்படின்ற வச்சதுனால நம்ம அதை ஆரம்பித்தோம். ஆனால் ஆரம்பித்த மக்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும், இது இப்படித்தான் நடக்கணும்ன்றது. ஆனால் படிப்பிக்கிறவருக்கு அவங்க அந்த கற்பனையில் படிப்பிக்க இயலாது. எது சரியோ அந்த ப்ராப்பரான வேலை தான் என்ன செய்யலாம், நம்ம படிப்பிக்கலாம். அவங்க பண்ணின கற்பனை அப்படி எது எப்படி விளங்கிச்சுன்னு சொன்னால், இது ஹதீஸ் லைஃப் முடிஞ்சுது, இந்த ஹதீஸ் சஹி முடிஞ்சுது, இதை விளக்கம் இது அர்த்தம் இது போயிட்டு இருக்கணும். ஆனால் நாங்கள் ஒரு ஹதீஸ் அங்கே கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு ஒரு அவருக்கு அல்லது 1/2 அவருக்கு அந்த ஹதீஸ் எங்கே வருது, எப்படி வருது, ஏன் லைஃப் ஏன் சஹின்றது மட்டும் போயிடும். சிலர் என்ன செஞ்சாங்கன்னா முடிவில், இப்போ முடிவாக ஹதீஸ் லைஃபா சஹியான்னு கேட்டாங்க. இந்த முடிவா இந்த ஹதீஸ் சஹிஹா லைஃபான்னு கேட்டாங்க. ஏன்னா அது முதல் அனுபவம், அவர்களுடைய முதல் அனுபவம். அதுக்காக வேண்டி மக்கள் வந்து இந்த மெத்தடை விரும்பலைன்றதுக்காண்டி தௌராவை மாற்ற இயலாது. அப்படி ஸ்கூலில் எங்கே நடக்காது பார்த்துக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு வந்து மெட் சரியாக ஏறுதல் எடுத்துக்கா இந்த மெட்ஸை மாற்றின வரலாறு இருக்குதா? இருக்காது. அப்படி தான் கல்வி இருக்கும், அப்படித்தான் கல்வியுடைய மெத்தட் இருக்கும். மக்கள் விரும்பாது அப்படி என்பதனால இப்போ நடத்த முடியாது. ஏனென்றால் இது நம்ம தவ்வா கடத்தில் கண்ட ஒரு சின்ன ஒரு நமது குறுகிய காலத்துக்குள்ளே கண்ட அனுபவங்களில் உண்டு. ஒரு பள்ளி வாயிலில் ஒரு தொடர் எடுக்க ஆரம்பித்தோம். இமாம்களுடைய வரலாறு, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபு ஹனீஃபா இப்படி எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா மக்களுக்கு ஒரு அறிமுகம் வேண்டும். அப்போ அது பழமையான பயான்களை இமாம் அபு ஹனீஃபாவை நம்ம எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சோடனே பள்ளி நிர்வாக சகோதரர்கள் ஒரு ஆள் வந்தார், நாட்டில் வச்சுது சொன்னார், இது மக்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது, எது இந்த இமாம்களுடைய தொடர் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது, நீங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டான தொடர் எடுத்தால் நல்லது. நான் அடுத்த கிழமை ஒரு தலைப்பு போட்டேன், சிந்திக்க மறுப்பது ஏன். என்ன தலைப்புனா, சிந்திக்க மறுப்பது என்ன. இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பயான்னு சொன்னால் அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் ஆனதை மட்டும் கொடுக்கணும்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது. சியர் ஆலாமின் நுபலான்ற ஒரு நூல் இருக்குது, நான் கொண்டு வந்து வச்சேன்னா எனக்கு ஒரு 60 வருஷத்துக்கு அதை நடத்தலாம். நடத்திட்டு நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், எல்லாரும் தொடராக கேட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு சம்பவம்
ஞாபகம் வைக்கிறது அது நம்ம இப்போ எவ்வளோ சம்பவம் படிச்சிருப்போம், ஞாபகம் முன்னாலும் என்ன செய்யாது ஞாபகம். ஏன்னா அது தஹ்சீல் உள்ள அந்த அந்த அதை சொல்கிறது என்னது, இந்த மாதிரி நம்ம தஹ்சீல் பண்ணக்கூடிய அமைப்பில் அது என்னது, நம்ம அது வரிந்து எடுத்து பதிகிற அமைப்பில் அது இல்லை. அதனால் புரிந்து கொள்ளணும், எங்களுடைய இயல்புக்கு ஏற்ப படிக்கிறேன்னு சொன்னால் பிள்ளைகள் அப்படி விடுவோமா? நம்ம பிள்ளைகள் அவன் விரும்புகிற மாதிரி அவனை படிக்க விடுவோன்னா படிக்க மாட்டான், அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரி தான் நீ படிக்கணும் என்றதான் கல்வி. பயான் விஷயங்கள் அப்படி அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு. அப்போ இந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அதில் கண்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு முறைமை எதிர்பார்ப்பீங்களே, அந்த முறைமை அல்ல இது சப்ஜெக்ட். எப்படி கல்வி எப்படி கொடுக்கப்படணுமோ அப்படி தான் என்ன செய்யும், அது கொடுக்கப்படணும். நாங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி சில மசூரா பண்ண முடிந்த விஷயங்கள் இருக்குது, நேரங்கள் இடம் இந்த மாதிரி அதுகள் இருக்குது. அது அல்லாத மற்ற விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நம்மளை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது கல்வியை பற்றி ஒரு பொது இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த பாடத்துக்குரிய சப்ஜெக்ட்டுக்கு நான் வரேன். மூன்றாவது அது என்ன அப்படின்னு சொன்னால், அறிவுடைய ஒரு இயல்பு நான் சொல்லிக்கொள்கிறேன். அறிவு இல்மு தேடுறதுடைய இயல்பு நான் சொல்லிக்கொள்கிறேன். நம்ம பாடசாலை காலத்தில் படித்த கல்வி அந்த முறைகள் இருக்குது, அதிலெல்லாம் நம்மகிட்ட ரூஹானியத் இருக்கல, உயிரோட்டம் இருக்கல. நம்ம படிக்கிற நேரத்தில் இது எங்களோட வாழ்க்கைக்குரியதை நினச்சி நம்ம எப்பயும் படித்ததே இல்லை. அதெல்லாம் படிக்கிற நேரத்தில் என்னது, இது ஒரு எல்லைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம், அது வந்துட்டா சப்ஜெக்ட் சரி, இது வேணாம், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அந்த தைரியத்தில் அதெல்லாம் படித்தோம். எது முதலாம் ஆண்டு படித்தது 2ஆம் ஆண்டில் மறந்துடும், 11ஆம் ஆண்டு படிக்கிறது 10ஆம் ஆண்டு சப்ஜெக்ட் எல்லாம் 11ஆம் ஆண்டில் மறந்துடும். ஏன்னா நம்ம பாஸ் ஆகிட்டோமே, திருப்பி என்னதுக்கு அது. அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம், அங்கே உயிரோட்டம் இருக்கல, இதெல்லாம் என் லைஃபுக்குள்ளே வரும், இந்த வரலாறு இந்த நம்ம படிக்கக்கூடிய இந்த வரலாறுல என் லைஃப்பில் மாற்றம் செலுத்தும் இருக்கல. ஆனால் மார்க்க கல்வின்றது அப்படி இல்லை, அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கும், அதில் உயிரோட்டம் இருக்கும். ஏன்னா அது எங்களது வாழ்க்கைக்கான வழிகாட்டி, பிற மக்களுக்கு நம்ம வழிகாட்ட உதவக்கூடிய விஷயம், எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு எண்ண அலைகளிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அறிவுன்றது, மார்க்க அறிவுன்றது. நம்ம படிக்கக்கூடிய உலகியல் ரீதியான அறிவுகள் எல்லாம் நமது ஒரு தொழிலுக்கு உதவும், நம்ம சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை பயக்க உதவும். நம்மகிட்ட இஹ்லாஸ் இருந்து நேர்மையாக அதை செஞ்சோம்னா அல்லாட்ட கூலி என்ன செய்யுது அதில் இருக்குது. எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாட்ட கூலி இருக்குது அந்த துறையில். ஆனால் மார்க்க அறிவு என்பது எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று, எல்லா நேரத்திலையும் தேவைப்படக்கூடிய ஒன்று. எனவே இந்த மாதிரி கல்வி விஷயத்தை என்ன நினைக்கணும் தெரியுமா, நம்மளே முழுமையாக கொடுத்தா தான் அறிவு கொஞ்சம் அதை கொடுக்கும். எப்படி நாங்கள் எங்களை முழுமையாக கொடுத்தால்தான் அறிவு கொஞ்சம் என்ன செய்யும், எங்களுக்கு சேரும். நாங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு அறிவை நிறைய எதிர்பார்த்த பண்ணுவீங்க, ஒரு நாள் அது கிடைக்காது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க அல் உஸ்லா, தனித்து இருக்கிறது 2 பேருக்கு மிக பிரயோஜனம் சொல்லி. எப்படி தனித்து இருப்பது 2 பேருக்கு மிக பிரயோஜனம். ஒன்று ஆலிம், 2வது ஆபித். ஒன்று ஆலிம், 2வது ஆபித். யார் அறிவு தேடுறாரோ அவருக்கு தனிமை மிகச் சிறந்தது. ஏன்னா அவர் தனியே இல்லை, அவர் தனிமையில் இருந்தாலும் அவர் தனியாக இல்லை. ஏன்னா அவர் இன்னொன்னோட பிஸியாக இருப்பார், ஒரு 4 அறிஞரோட வாழ்ந்திருப்பார், 4 தகவல்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பார், 4 செய்திகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் தனிமையில் இருந்தாலும் அந்த தனிமை அவருக்கு என்னது சிறந்தது. 2வது யாரு, வணக்கம் செய்பவன் ஆபிதுக்கு. இந்த 2 பேர் அல்லாதவருக்கு தனிமை கேடு, இந்த 2 பேர் அல்லாதவர்களுக்கு தனிமை கேடு விளைவிக்கும், பாதிப்பை விளைவிக்கும். தனிமை நிறைய எடுத்துக்கொள்ள பார்த்தா மட்டும்தான் படிக்கலாம். நம்ம நம்மளுக்கு தனியாக கூடிய நேரங்களை நிறைய ஒதுக்கி கொள்ளணும். இல்லாட்டி ஒரு நாள் நீங்கள் படிக்க மாட்டீங்க, கொஞ்சம் படித்ததை நிறைய பேசிக்கிட்டு இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம நேரடியாக கடிவாளம் போடுறதில்ல, மறைமுகமாகவே நிறைய கடிவாளங்கள் நம்மளுக்கு போட்டுக்கணும். இல்லை என்றா நீங்கள் நிறைய எல்லா நேரங்களும் சமுதாயத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தேன்னு வைங்களேன், ஒரு நாள் என்ன படித்த கிளாஸை பற்றி மட்டும் நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். அந்த கிளாஸ் ஒன்று நடக்குது, அந்த கிளாஸுடைய பெருமை தெரியுமா, கிளாஸில் உள்ள சப்ஜெக்டை பற்றி எதுவும் பேச மாட்டோம், அந்த கிளாஸை பற்றி மட்டும் என்ன செய்வோம், நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். காரணம் நம்ம பேசியாகணும், சமுதாயத்தோடு இருந்து சும்மா இருக்கணுமா, அமைதியாக இருக்க மாட்டோம், எதாவது பேசுவோம். அதனால் நம்ம தனிமையாக கூடிய நேரங்கள் எது, அதை எப்படி இதுக்கு பயன்படுத்தலாம்னு ஒதுக்கிக்கணும். 2 பேருக்கு அது பிரயோஜனம். யாருக்கு இரவில் தனிமை கிடைக்குதோ அவருக்கு இபாதத்துக்கும் படிப்புக்கும் என்னது நிறைய பிரயோஜனம் இருக்குது. ஆனால் நம்மளுக்குள்ள பெரிய வீக் என்னடா, ஓய்வு நேரம் கிடைச்சாலே ஆள் தேடுறது, ஓய்வு ஆகிட்டு யாரோட வீட்டுக்கு போகலாம் சரியா அப்படின்ட்டு எல்லாரும் அன்றைக்கு ஓய்வு நேரம் எல்லாருக்கும் தான் ஒரே நேரத்தில் பெரும்பாலும் அமையுது. அவனே ஏதாவது பிளான் பண்ணி விட்டு விளங்கிட்டா நம்ம என்ன ஓய்வு நேரம் கிடைச்சி இன்றைக்கு தான் நம்ம படிக்கலாம், இன்றைக்கு தான் நம்ம படிக்கலாம். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மனைவி குடும்பத்துடைய கடமையை ஒதுக்கி, மனைவியுடைய கடமையை ஒதுக்கிட்டு நம்ம படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்யணும், தனிமையில் நிறைய உருவாக்கி கொண்டால்தான் கல்வி என்பது இது. மற்ற இது இப்போ நம்ம கல்வி என்று நம்ம தௌராண்டு ஆரம்பிக்கிற இந்த கல்வி முறைமை உங்களுக்கு பெரிய ஃபஜ்வாவுக்கு பின்னால் ஆரம்பிக்கிறது. படித்தல் என்பது ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது இடையில நம்ம 1 வருஷம் படிச்சிருப்போம் விளங்கிட்டா. இப்படி படிப்புன்றது எங்களுக்கு கண்டினியூவாக உள்ள வயசல்ல. இது
எங்கே நடத்தினாலும் சரி, நம்மளே தௌரா நடத்தினாலும் வருஷத்துக்கு தொடர்ந்து தௌரா நடத்திட்டு இயலாது. ஏன் அப்படி உள்ள மென்டலிட்டியில் யாருமே என்னது இல்லை. அதனால் இயன்ற அளவுக்கு தனிமையான நேரங்கள் எங்களுக்கு எப்போ எல்லாம் கிடைக்கும் என்பதை நம்ம ஒதுக்கிக் கொள்ள பார்க்க வேண்டும். இது பொதுவாக தௌராக்கள் சம்பந்தமாக உள்ள விஷயம். இது மிக முக்கியமான அம்சம். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வந்து இந்த மூணோட சேர்க்க வேணாம், அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு குறிப்பு மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு வழி சொல்லிக்கிறாங்க. இது எல்லாருக்கும் உதவும். ஜும்மா நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், எல்லாருக்கும் ஸ்பெஷலாக ஒரு இதொன்று ஏற்படும். என்ன? தூக்கம். ஜும்மா நேரத்தில் மிம்பரில் ஏறுறதுலேருந்து அவர் இறங்கும் வரைக்கும் அது இருக்கும். சரியா? இறங்கின உடனே அது எப்படி போயிடுச்சு இல்லை, போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்மாவில் உங்களுக்கு தூக்கம் வந்தால், ஜும்மாவில் உங்களுக்கு தூக்கம் வந்தால் இருந்த இடத்துலேருந்து இடம் மாறிக்கங்க. நான் எப்படி எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சீங்க, மாறிக்கங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏனென்றா ஷைத்தான் ஒரு மனிதனுடைய எல்லா காரியங்களிலும் ஆஜராகிறான்டா. தொழுகையில ஆஜராகிறவன் ஜும்மாவுக்கு ஆஜராக மாட்டானா? ஜும்மாவுக்கு ஆஜராகும். ஒவ்வொருத்தரோட அவருடைய ஷைத்தான் ஆஜராகி இருப்பான் ஜும்மாவுக்கு. சரியா? அதனால் நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும், இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிறோம். அப்படின்னா எல்லாரும் பள்ளியில் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. சரியா? நம்மளால் என்ன செய்ய, நம்மளால் முடியுமா நம்ம இடத்துல மூவ் பண்ணி என்னது இருந்துக்கிறணும். அதுதான் நம்மளால் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அப்போ இப்படி நம்ம அதை என்ன காரணம், இந்த மாதிரியான நிலைகள் எல்லோருக்கும் ஏற்படும். நம்மளுக்கு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கிளாஸுக்கு போனாலே தூக்கம் வருது, அதனால் நம்மளுக்கு படிச்சுக்கல இல்லாது, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம்டா, கிளாஸுக்கு நம்ம போனால் எனக்கு தொடர்ந்து தூக்கம் வருதாக இருந்தாலும் நான் கிளாஸுக்கு போவேன். நான் என்ன செய்வேன், நான் கிளாஸுக்கு போவேன், நான் எனக்கு என் முயற்சியை நான் எடுப்பேன் என்பதை எனக்கு கையில் இருக்கணும். அடுத்தது இரண்டாவது கட்டம் அல்லாஹ் தஆலா அமைக்கக்கூடிய சபீல். இமாம்களுடைய வரலாற்றில் இமாம் மிஸ்ஸியை சொல்லுவாங்க. இமாம் மிஸ்ஸி வந்து கிளாஸில் எப்போயும் தூங்கிட்டு தான் இருப்பார். இமாம் மிஸ்ஸி என்ன செய்வார், கிளாஸில் எப்போ பார்த்தா தூங்கிட்டு தான் இருப்பார். ஆனால் தஹதீபுல் கமால் என்ற ஒரு நூல் எழுதினவர். தஹதீபுல் கமால்னா புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, அபூ தாவூத் 6 கிரந்தங்கள். இந்த 6 கிரந்தங்களை வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் பற்றி முழு வரலாறு எழுதினவர் இமாம் மிஸ்ஸி. ஆனால் கிளாஸில் என்ன செய்வார், எப்போயும் தூங்கிட்டு இருப்பார். திடீர்னு ஷேக் ஒருத்தர் அப்படி படிப்பிச்சுட்டு இருக்கோல என்னன்னு கேட்டார்னா அவரை விட விரிவாக சொல்லிடுவார். அதை கிளாஸ் நடத்திட்டு இருந்தாரு, அவரை விட விரிவாக அவர் என்ன செய்வார், சொல்லுவார். அப்படி என்ன, நமது முயற்சி தான் அந்த இடத்துல என்ன செய்யும், நம்மளே எடுக்குமே தவிர முடிச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இதில் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. சிலர் நம்மளே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவர் தொழிலில் இருந்துட்டு இருப்பார். விளங்கிட்டா? சிலர் தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம கிளாஸை கேட்க முடியவில்லையேன்ற ஒரு மனநிலையும் என்ன செய்யும், இருக்கும். அதனால் இந்த நமது பலகீனங்களை போட்டு நாங்களே எங்களுக்கு ஒரு தடை என்ன செஞ்சிடக்கூடாது, உண்டாக்கிடக்கூடாது. முயற்சி அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நாங்கள் யார் எங்களில் போராடுகிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் காட்டுவோம் என்றது. எனவே இந்த ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை கிளாஸுக்குரிய மனநிலைக்கு வரணும் என்பதற்காக நான் என்ன செஞ்சேன், இது சொன்னேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பயன் மாதிரி தான் இருந்திக்கும். இதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அது என்னது விளங்கு. ரைட். இப்போ என்னடா அடுத்த பகுதி, இரண்டாவது செக்ஷனா, முதலாவது செக்ஷனில் 3 சொல்லிட்டேன். இரண்டாவது செக்ஷன் அப்படி என்னன்னு சொன்னால், இந்த தௌராவை பொறுத்த வரைக்கும் அதாவது யாரும் வந்து கலந்து கொள்ளலாம், யாரும் படிக்கலாம், யாரும் கேட்கலாம். ஆனால் தௌராவுக்குள்ள யார் இன்க்ளூட் ஆகுவாங்க அப்படி என்று சொன்னால், தொடர்ந்து 3 வகுப்புகளுக்கு வராமல் இருக்கக்கூடாது. உறுதியான காரணங்கள் இருந்தாலே தவிர. நாட்டுக்கு போகிறோம், தௌராவுக்கு நாட்டுக்கு போகாமல் இருக்கணுமா? இங்கே வந்தது எல்லாரும் தொழிலுக்கு தான். விளங்கிட்டா? இந்த வந்தது எல்லாரும் தொழிலுக்கு தான். எனக்கு லீவ் வந்தால் நான் போதான் போகிறேன். அதே மாதிரி யாரெல்லாம் நாட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்து அந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் நிர்பந்த நிலைகள் இருக்கு, அது வேறு. ஆனால் அந்த நிர்பந்த நிலை தவிர சரி இன்றைக்கு வாங்க நம்ம இன்றைக்கு எங்கேயா போயிடுவோம், இப்படி கிளாஸ் கண்டினியூ தௌராவில் பண்ண முடியாது. சரியா? அதனால் கண்டினியூஸாக 3 வகுப்புகளுக்கு வராமல் இருத்தல் என்பது தௌரா, அதாவது கடமையெல்லாம் இல்லை, இது வாஜிப் இல்லை, இது ஜும்மா இல்லை. யாரும் தாராளமாக என்ன செய்யலாம், விலகி கொள்ளலாம். யாரும் தாராளமாக விலகி கொள்ளலாம். அது வாஜிபெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜும்மாவுக்கு மட்டும்தான் வரது வாஜிபு, மற்றதுக்கெல்லாம் யாரும் வரது வாஜிபுன்னு என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. ஆனால் இல்மு தேடக்கூடிய அந்த ஆர்வத்தை நம்மளுக்கு இருந்தோம்னு சொன்னால் இந்த 3 தொடர்களுக்கு வராமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. எனது அது பிரயோஜனம் அளிக்காது. 3 தொடர்களுக்கு வரணும். அடுத்து எல்லோரும் பெயர்கள் தங்களுடைய இதெல்லாம் அது கொடுத்துருங்க. அப்படி 3 தொடர்களுக்கு எல்லாரும் தொடர்ந்து வந்து நியாயமான காரணங்களை தவிர மற்றபடி தொடர்ந்து வரக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் இப்போ இதுக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம செஞ்சிடணும். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு அதை சேர்ந்து அதாவது இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் ஒன்லி அவர்களுக்கு மட்டுமான ஒரு குரூப்னு செஞ்சிடும். அதை செய்திகள் வரும். விளங்கிட்டா? செய்திகள்னா என்னது, இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள சோதனை என்ன தெரியுமா, எதையாவது கொண்டு போட்டுற அந்த ஆளே ஒன்றும் பார்க்கறது இல்லை. சரியா? நீங்கள் பார்ப்பீங்கன்னு தான் நான் போட்டேன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அதனால் இதில் வந்து கிளாஸ் சம்பந்தமான செய்திகளை தவிர வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது, நம்ம போட்ட கூட ஆளை ரிமூவ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அவர் கிளாஸில் இருப்பார், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க மாட்டார். அப்போ இந்த மாதிரி தான் செய்யும். அப்படி தான் கிளாஸ் சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தியை நம்ம போட்டுக்கொள்ளலாம். இப்படியும் போடக்கூடாது. சிலர் இது கிளாஸுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று நினைக்கிறேன்னு போட்டுருவாங்க. அப்படியே ஒன்றும் பிரயோசனமான ஒன்றும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு செய்வோம். அதோட
யார் இப்படி தொடர்ந்து வராங்களோ, தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கிளாஸை அட்டென்ட் பண்ண முடிகிறதோ அந்த மாதிரி நேரத்தில் பரீட்சை நடக்கும். பரீட்சை இல்லாமல் என்ன செய்யலாது, ஒன்று தீர்மானிக்கிறது. அதுக்காக வேண்டி பரீட்சை நடந்தால் பரீட்சையில் யார் சரியாக எழுதுகிறாரோ அவர் மட்டும்தான் படித்தவர், அவர் எழுதாதெல்லாம் படிக்காதுன்ற அர்த்தமெல்லாம் இல்லை. நம்மளால் உலகத்தில் முடிஞ்சது ஆளை அடையாளப்படுத்த அது மட்டும்தான். மற்றபடி பரீட்சையில் ஃபெயில் ஆகிறவங்களாம் பெரிய திறமையானவங்களாம் இருக்கிறாங்க, இதில் ஃபெயில் ஆகி இருப்பாங்க. ஆனால் இதில் பாஸ் ஆகி ஒன்றுக்கு உதவாதவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் பரீட்சை ஒரு அளவுகோல் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு உள்ள அளவுகோல் அதுதான். இந்த உலகத்தில் நம்மளுக்குள்ள அளவுகோல் அதுதான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம ஒரு பரீட்சை மாதிரி ஒன்று வைப்போம். பரீட்சை மாதிரி ஒன்று தான், பரீட்சையில் பரீட்சை மாதிரி ஒன்று வைப்போம். அதில் கலந்து கொண்டு ஆக வேண்டும். அந்த கலந்து கொண்டது பின்னால் யாரெல்லாம் வந்து குறிப்பிட்ட மார்க்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக நம்ம நாடுகள் எல்லாம் என்ன மார்க்ஸ்ன்னு சொன்னால் 35 எடுத்தவனும் பாஸ் தான். அதெல்லாம் அது சும்மா அதுக்கு வேணும்னா உதவுமே ஒழிய 90க்கு மேலே எடுத்தால் ஒருவர் வந்து படிச்சுக்கிறாரு மும்தாஸ் என்று சொல்லலாம். 80க்கு மேலே எடுத்தால் ஜெயஜித் என்று சொல்லலாம். 50க்கு மேலே எடுத்தால் ஜெயித் என்று சொல்லலாம். மற்றவங்களும் ஃபெயில் தான். விளங்கிட்டா? 50க்கு கீழே எடுத்தால் அது ஃபெயில் தான். ஒருவேளை நம்ம எக்ஸாம் எடுக்கிற நேரத்தில் நம்ம எல்லாவற்றையும் எடுக்காமல் அவருடைய ஆற்றலை அப்படி திறந்து எடுக்காமல் இருக்கிற நேரத்தில் அந்த எக்ஸாம் பேப்பரில் வீக் இருக்கலாமே தவிர மற்றபடி அது 50 கீழே எடுத்தால் என்னது, அது தோல்விதான். நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்படி நடந்ததுன்னு சொன்னால் யாரெல்லாம் அந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணி எக்ஸாம் எழுதி தொடர முடியாமல் போகுதோ அல்லது ஃபெயில் மாதிரி ஆகுதோ, ஃபெயில்னா அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஷஹாதத்து ஹுதூர், தொடர்ந்து இந்த வகுப்பில் என்ன செஞ்சார், கலந்து கொண்டார், எக்ஸாமை அட்டென்ட் பண்ணினார் என்ற அதிரிக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் ஷஹாதத்து தமையுஸ், அதாவது எவ்வளவுக்கு எடுத்தாங்களோ அவ்வளவுக்குரிய அந்த இது என்ன செய்யும், மார்க்ஸோடு அது கொடுக்கப்படும். அப்படி எடுப்பது பல வகையில், ஏன்டா இப்போ இங்கே உள்ள எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கினாலும் எல்லாம் அவுகாஃபோடு சம்மந்தப்பட்டது. அதாவது அவுகாஃப்ன்றது கல்ச்சரல் மினிஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்டதுனால அதுக்கு ஒரு வேல்யூ என்ன செய்யுது இருக்குது. அதனால் அதில் வந்து இதுதான் இப்படி இந்த தொடர் அமைப்பில் தான் என்ன செய்யும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்திட்டு போவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்பாடுகளையும் தரணும் என்பதை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய சப்போர்ட் என்ன செய்யணும், தரணும். நான் ஹிஸ்னுல் முஸ்லிமை சொல்லிட்டு உடனே நிப்பட்டிட்டேன். 20வது வகுப்பு நடக்கிற நேரத்தில் 3 பேர் இருந்தாங்க அந்த வகுப்பில். இந்த தௌரால் எத்தனை பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க. ஆனாலும் நம்ம லைவ் மக்களுக்கு போகிறதுன்றதுனால நம்ம என்ன செஞ்சோம், அதை கண்டினியூ செஞ்சோம். 3 பேர் இருந்தாங்க. ஒரு ஆள் வந்தவர் கவலையில் என்ன செஞ்சாருண்டா, ஹிஸ்னுல் முஸ்லீமுடைய நிலை அப்படின்னு என்ன செஞ்சார், ஃபோட்டோ அனுப்பி. அது ஹிஸ்னுல் முஸ்லீமுடைய நிலை அல்ல, மக்களை நம்ம அப்படி என்ன செய்யலாது, நிர்பந்திக்கலாது. அந்தந்த பாடம் அவர்களுக்கு எவ்வளோ வருமோ அந்த அடைப்பில் அதை தொடரும். ஆனால் அப்புறம் எக்ஸாமுக்கு வந்தாங்க, நிறைய பேர் எக்ஸாமுக்கு வந்தாங்க, கலந்து கொண்டாங்க. அது ஒரு அம்சம். அப்போ என்ன விஷயம்னு சொன்னால் தௌராக்கள் அப்படி தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் தானே எல்லாரும் ஆளி மூலமாக பெரிய படித்தவங்களாம் வந்திருப்பாங்க. கல்வி என்பது கொஞ்சம் பேர் தான் தேடி வருவாங்க. கல்வி என்பது கொஞ்சம் பேர் தான் தேடி வருவாங்க. அந்த சிறப்பில் நம்மளும் என்ன செய்யணும், ஆகிவிடணும் என்பதை எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். இப்போ இதற்காக வேண்டி எப்பயும் நம்ம படிக்கிற முறையில் நல்ல ஒரு முறை என்ன தெரியுமா, ஒரு நூலை நம்ம வச்சுக்கிறது. நம்மளுக்கு அந்த நூல் முழுசாக வாசிக்க கிடைக்குதோ கிடைக்கலையோ, விளங்கலையோ, நூலை அடிப்படையாக வச்சு படித்தா மட்டும்தான் நான் இப்படி தொடர்ந்து கதைச்சிட்டிக்க மாட்டேன். எப்படி ஒரு நூலை அடிப்படையாக வைத்து படித்தால் மட்டும்தான், என்னென்னா எங்களுக்கு நிறைய தகவல்கள் சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் கல்வியாக மாறிடாது. அப்போ ஒரு நூலை அடிப்படையாக வச்சு படித்தோம்னா அதுக்குரிய செய்தி வந்து வடிகட்டி தான் எழுதியிருப்பாங்க, அதுதான் படிக்கிறேன். அதனால் மின்ஹாஜுல் முஸ்லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் வாங்கணும். இது மின்ஹாஜுல் முஸ்லிம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூல். நாங்கள் அந்த வாட்ஸ்அப் இது பதிவு செஞ்ச பின்னால் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து பதிவு செஞ்சோன்னா அதிலே போட்டுருவோம். மின்ஹாஜுல் முஸ்லிம் இது அதாவது ஷேக் அபூபக்கர் அல் ஜஸாயிரி, அபூபக்கர் அல் ஜஸாயிரி, அல்ஜீரியாவை சேர்ந்த அபூபக்கர் அல் ஜஸாயிரி என்ற அறிஞருடைய ஒரு நூல். பொதுவாக மக்களுக்கு இலகுவாக பாடங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ள ஒரு அறிஞர். அவருடைய ஒரு தஃப்சீர் இருக்குது, ஐசரு தஃபாசீர் அப்படின்னு சொல்லி. ஐசரு அத் தஃபாசீர் அப்படின்னா தஃப்சீர்களில் மிக இலகுவான தஃப்சீர் என்ற ஒரு தஃப்சீர் இருக்குது. ஆனால் அதுக்கு அரபு மொழி தெரிஞ்சுக்கணும். ஐசரு தஃபாசீர் சின்ன தஃப்சீர். அவர் போட்ட ஒரு நூல் தான் அபூபக்கர், அதாவது இந்த மின்ஹாஜுல் முஸ்லிம் என்ற நூல். அவர் மதீனாவில் தான் இருந்தார், அல்ஜீரியானதுக்கு கடைசி கால பகுதியில் மதீனாவிலே வாழ்ந்தார். தர்ஸ் எடுக்க வருவார் மதீனா பள்ளிக்கு வீல் சேரில் என்ன செய்வார், தர்ஸ் எடுக்க வருவார். நல்ல ஒரு அறிஞர்கள் வருவார். இவருடைய நூல் மின்ஹாஜுல் முஸ்லிம். மின்ஹாஜுல் முஸ்லிம் அப்படின்னு சொன்னால் ஒரு முஸ்லீமுடைய மன்ஹஜ் எப்படி இருக்கணும் அப்படின்ற. இந்த நூலுடைய உள்ளடக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான நூல். ஆனால் ஒரு 200 பக்கம் வரும் அல்லது 200 பக்கம் வரும். இந்த பக்கம் PDF ஃபைலாக இருக்குது. எல்லாருக்கும் ஃப்ரீயாக PDF ஃபைலாக கூட என்ன செய்யலாம், போட்டுக்கலாம், முசவ்வரா போட்டுக்கலாம். நான் அந்த லிங்கை நான் என்ன செஞ்சுடுறோம், போட்டுடுறோம். அதில் எல்லாருக்கும் PDF ஃபைலாக எடுத்துக்கிறேன், ஃப்ரீயாக அது நெட்டில் கொடுத்துக்கிறாங்க. அதே போல் நம்ம வாங்கிக்கொள்ளும், இல்லை வாங்குற ஒரு 15 அல்லது 10 ரியால் 20 எதுக்குலாம் வரும், அப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட்டில் உள்ள ஒரு புத்தகம். இந்த புத்தகம் என்னென்னா முதலாவது அக்கைதா. அந்த நூலில் எப்படி இருக்கும்னா முதலாவது அக்கைதா இருக்கும்.
இரண்டாவது ஆதாப் அஹ்லாக் இருக்கும். மூன்றாவது அதாவது அஹ்காமுகள் சட்டங்கள் இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டம் இருக்கும். நாலாவது அதாவது பொதுவான சட்டங்கள் பொருளாதார ரீதியாக மற்றபடி உள்ள சட்டங்கள்லாம் இருக்குது. 4 அடக்கின ஒரு புத்தகம். அது எல்லாம் டோட்டலி அவர் இந்த அளவு சைஸில் புத்தகத்தில் என்ன செய்கிறாரு, சுருக்கமாக கொண்டு வருகிறார். இப்போ அதை நம்ம வசனத்துக்கு வசனம் வாசித்து விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் மின்ஹாஜுல் முஸ்லீமில் உள்ளதை தான் நம்ம படித்தோம். அப்படின்ற அமைப்புக்கு அந்த நூல் மிக முக்கியம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு குர்ஆன் வசனங்களை பார்த்துக்கொள்ள முடியும். அதில் அட்லீஸ்ட் நம்ம ஹதீஸ்களை என்ன செய்யலாம், நம்ம பார்த்து கொள்ள முடியும். சில குறிப்பு நோட்ஸுகளை பார்த்து நம்ம அறிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக முயற்சி எடுக்கக்கூடிய சவர்களுக்கு நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். இதுக்கெல்லாம் அந்த புத்தகம் மின்ஹாஜுல் முஸ்லிம் அபூபக்கர் ஜஸாயிரியுடைய அந்த நூல். இன்னொரு அம்சம், இந்த தௌராவுக்குள்ள நுழையிற நேரத்தில் நம்மளுக்கு அரபு பற்றிய ஒரு பின்புலம் எப்பயும் இருக்கணும், அரபு மொழி பற்றி. ஆனால் எல்லாருடைய கவலை என்ன தெரியுமா, சவுதி அரேபியாவில் நம்மளாம் அரபு படிக்கவில்லையே, நம்மளாம் அரபு படிக்கவில்லைன்னு கவலை இருக்குது. அது எதுவரை கவலைப்படுவாங்கன்னா இங்கிருந்து போகும் வரைக்கும் கவலைப்படுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக படிக்கிறது இல்லை, ஆனால் அப்படி கவலைப்படுவாங்க ஒரு சிலரை தவிர. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், அரபு நாட்டில் 5 வருஷத்துக்கு மேலே ஆகிக்கிறவர் அரபில் ஒரு 25% எடுத்து தான் இருக்கிறார். அவங்க உணர மறுக்கிறாங்க. எப்படி நாங்கள் ஒரு தௌரா தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம், அந்த தௌராவில் பல இடங்களை உணர்த்திக்கிறேன் எங்களுக்கு எவ்வளோ அரபு சொற்கள் எவ்வளோ மனநம் இருக்குது அப்படின்னு நான் அடித்து சொல்ல முடியும். 5 வருடங்களுக்கு மேலாக இங்கே இருக்கின்றவர்களுக்கு 1000க்கு மேற்பட்ட அரபு சொற்கள் பாடம். எத்தனை சொற்கள்? 1000க்கு மேற்பட்ட அரபு மொழிகள் சர்வசாதாரணமாக பாடம். அதெல்லாம் ஒரு மதரசால படிக்கிற நேரத்தில் புது சொற்களாக நாங்கள் எழுதின சொற்கள், அதெல்லாம் இது புது சொல் அப்படின்னு எழுதின சொற்கள் இயல்பாக நம்மளுக்கு என்ன செய்யுது, பாடமாகிது. உதாரணமாக சொல்கிறேன், சுர்தா அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சுர்தான நீங்களே எழுதி பாடமாக்கின வரலாறு இருக்குதா? சுர்தா போலீஸ் அப்படி எழுதி பாடமாக்கிறோமா? இல்லையே. சுர்தான போலீஸ் நம்மளுக்கு தெரியுது, இயல்பாக தெரியுதா இல்லையா? மத்தாரண்டா ஏர்போர்ட்டுன்னு என்ன செய்யுது நம்மளுக்கு தெரியுது. அப்போ சவ்வாக்குனா டிரைவர்னு தெரியுது. இதெல்லாம் நம்மளுக்கு இப்படியான சொற்கள்னு நீங்கள் வீட்டில் கற்பனை பண்ணி எழுதினாலே கூட உங்களுக்கு 1000 தாண்டிடும். எத்தனை தாண்டிடும்? 1000 தாண்டிடும். அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த மாதிரி இருந்தும் கூட நம்ம வந்து மனதில் என்ன நம்ம படிக்கலை, அதனால் நம்மளுக்கு பேசிக் எடுக்கணும் அப்படின்ட்டு ஹாதா கிதாபுன்னு ஆரம்பிக்கிறது, எழுத ஆரம்பிக்கிறது. நான் சில மன்ஹஜ்களை விமர்சித்தே ஆகணும். ஹாதா கிதாபுன் இது ஒரு புத்தகம், உங்களுக்கு எடுபடாதது. ஏன் எடுபடாதுன்னா நீங்கள் ஹாதா கிதாபில் இல்லை, நீங்கள் ஹாதா சுருத்தி என்ற லெவலில் இருக்கிறீங்க. என்னது போலீஸ்காரர் இங்கிறாரு, அமைச்சர் இருக்கிறாரு, அந்த பெரிய சொல்ல இருக்கக்குள்ள ஹாதா கிதாபுக்கு நீங்கள் டவுன் கிரேட், அது எங்க நீங்கள் டவுன் கிரேட் பண்ணிக்கிறது. அப்போ எனவே அது பொருத்தம் யாருக்குன்னா சின்ன வயதிலிருந்து படிக்கிறாங்களே பிள்ளைகள், அவங்களுக்கு அந்த நூல் மிக பொருத்தம். இப்போ நீங்கள் படிக்கணும் ஹாதா குர்ஆனுன், எப்படி இது ஒரு குர்ஆன், இது படிக்கணும். இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், மார்க்கத்தோடு சம்பந்தம். ஏன்னா இப்போ நீங்கள் அரபு தனியாக படித்து சரி வராது. அரபு மொழி உங்களுக்கு இப்போ எதுக்கு தேவை? குர்ஆனை படிக்கிறதுக்கு, ஹதீஸை படிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு. இப்போ நீங்கள் நல்லா பேசுறீங்களே, அரபு நாட்டில் வந்து எப்படியோ அவனுக்கு விளங்குற அளவுக்கு பேசி முடிச்சிடுறீங்க, அவனுக்கு விளங்குற அளவில் பேசி முடிச்சிடு. சுத்தமாக படிச்சுட்டு வரவன் தான் விளங்கப்படுத்த கஷ்டப்படுறான். அரபு மொழியை யார் சுத்தமாக ஃபசீஹா பேசுனா அவன் விளங்கப்படுத்த கஷ்டப்படுறான். சாதாரணமாக சர்வசாதாரண முடிச்சுட்டு செஞ்சிடறாங்க, போயிடுறத நம்ம பார்க்குறோம். அதனால் எங்கள் எல்லோருக்கும் அரபு பின்புலம் உண்டு, எங்கள் எல்லோருக்கும் அரபு பின்புலம் உண்டு. அதை எப்படி நம்ம மீட்டிக்கிறது என்று சொல்லி பார்த்துக்கிறோம். அட்லீஸ்ட் அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், இது வாஜிபாக சொல்லலை, நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக ஒரு சின்ன வழி ஒன்று நான் அந்த இடத்துல என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். நீங்கள் வீடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 சொல்லு. எப்படி ஒரு நாளைக்கு 5 சொல்லு. என்ன சொல்லு? நான் தெரிஞ்ச அரபு சொல்லு என்ன, நான் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரியக்கூடிய அரபு சொல்லு என்ன ஒரு 5 சொல்லு எழுதுங்க. அது தமிழால் எழுதிட வேணும். எப்படி சுருத்தினோடு சூர்த்தி என்னன்னு சரி தமிழால் எழுதிடாம அரபுல உங்களுக்கு என்ன அரபுல தெரியுமோ அப்படி எழுதிருங்க. இப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் 5 எழுதிட்டு வாங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 1000 தாண்டிடும். 1000 என்ன செஞ்சிடும், உங்களுக்கு இவ்வளோ அரபு சொல் நம்மளுக்கு தெரியும் என்றது உங்களுக்கு என்ன செய்யும், விளங்கும். அப்போ 1000 நம்மளுக்கு தெரியுதுண்டா, இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ண என்னது, நம்ம அரபில் எவ்வளவோ என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம், எடுத்து புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் இருந்து குர்ஆன் கேட்கக்குள்ள ஏற்பட்ட அர்த்தத்தை விட இங்கே என்ன செய்கிறோம், கூடுதலாக நம்ம அர்த்தத்தை என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம் என்பதை நம்ம பார்த்துக் கொள்கிறோம். கடைசியாக கொண்டு சொல்லிட்டு நான் என் பாட விஷயத்துக்குள்ளே வரேன். என்னன்னு சொன்னால், அதாவது இதில் வந்து அதாவது சகோதரிகளுக்குமான வாய்ப்பு இங்கே என்ன செஞ்சுக்குது, வழங்கப்பட்டிருக்குது. ஆண்களுக்கு சொன்ன அதே நிபந்தனை தான் பெண்களுக்கும் சகோதரர்களுக்கும் உள்ள சப்ஜெக்ட். ஆனால் இடக்கடை வந்து நம்ம பெண்களை விழித்து பேசுறது மறந்துடுவோம் வளமையாக. அதனால் அவங்களுக்கு பாடம் நடக்கலைன்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. எல்லோருக்கும் உரிய பாடமாகத்தான் இதை என்ன செய்யும், இது தொடரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதாவது ஒவ்வொரு வகுப்புலையும் கடைசியில் ஒரு 10 நிமிடங்கள் அந்த வகுப்பு சம்பந்தமான ஒரு அந்த வகுப்பை பற்றி மட்டும் யாரும் எழுப்பி இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி ஒன்றை கேட்க வேணாம், சரியா?
அதை தர்ஸ் மட்டும்தான், இது வகுப்பு மட்டும்தான் என்ற அடிப்படையில் அது சம்பந்தமான ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யும் வழங்கப்படும் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் அந்த நூல் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை மட்டும் என்ன செய்வேன் இந்த இடத்துல நான் செய்வேன். இதில் முழு நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்ம இப்போ அது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதால அர்த்தம் நம்ம இப்போ தான் அதாவது இஸ்லாமிய பாடத்தில் முதலாவது பாடத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம தௌராக்களை கலந்து கொண்டிருக்கிறோம், வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறோம், நிறைய உரையில் கலந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான தகவல்கள் என்ன செஞ்சுக்குது சேர்ந்து தான் இருக்குது. ஆனால் இங்கே தர்த்தீப் பண்ணப்படணும். என்ன செய்யணும்? தர்த்தீப் பண்ணப்படணும். மேலதிக தகவல் சேர்க்கப்பட வேண்டும். மேலதிக தகவல்கள் சேர்க்கப்படும். அப்போ தான் அந்த கல்வி மாதிரி அதை என்ன செய்யும் வரும். அதனால் உங்களுக்கு படித்த பாடங்களும் சிலது ரிப்பீட் ஆகும், படிக்காத பாடங்களும் வரும். ஆனால் ஒரு முரத்தபாக என்ன செய்யும் அது உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த மின்ஹாஜுல் முஸ்லிம் அப்படி என்கின்ற இந்த நூலை பொறுத்த வரைக்கும், அதாவது அதோட புத்தகத்தில் எப்படி போட்டிருப்பாங்கன்னு சொன்னால், அகாயித் அப்படின்னு அகீதா, வ ஆதாப் அதபு, வ அஹ்லாக் அஹ்லாக், வ இபாதாத் வணக்க வழிபாடுகள், வ முஆமலாத். ஆனால் முஆமலாத் சரலைன்னு சொல்லிடுவோம் தானே, என்ன கொடுக்கல் வாங்கல்கள் பழக்க வழக்கங்கள் இப்படி தான் முஆமலாத் இப்படி நடக்குது. இது எல்லாம் அடங்கிய ஒரு நூல் தான் இது. இதெல்லாம் அடங்கிய ஒரு நூல் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். மின்ஹாஜுல் முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூல். இப்போ இந்த நூலில் நீங்கள் பார்க்கலாம், இது கிட்டத்தட்ட பல பிரதிகள் வந்த நூல், பல பிரதிகள் வந்த நூல். ஒரு முஸ்லீமுடைய லைப்ரரியில் என்னென்ன நூல்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிற நேரத்தில் இந்த மின்ஹாஜுல் முஸ்லிம் என்ன செய்வாங்க சேர்த்து விடுவார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மின்ஹாஜுல் முஸ்லிம் என்ற நூலையும் அதில் சேர்த்து விடுவார் என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அபூபக்கர் ஜஸாயியுடைய இந்த நூல் மிக பிரபல்யமான நூல். இப்போ இந்த நேரத்தில் இது மொத்தமாக இதில் பிடிஎஃப் ஃபைலில் 448 பக்கம். எத்தனை பக்கம்? 448 பக்கம் அது இருக்கிறது என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதில் 448 பக்கம்னா ஒவ்வொரு பக்கமாக நான் வாசிச்செல்லாம் என்ன செய்ய மாட்டேன், நடத்த மாட்டேன். அந்த பக்கத்துடைய சமரி என்ன செஞ்சிடும் நடத்தும், அதில் சொல்லிடுவேன் இந்த பக்கம் டு இந்த பக்கம் தான் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சோம் படித்தோம், அதில் உள்ள சமரியை நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டேன். இதில் யாரை டியூட் தரலாமேன்னு கேட்குறவானோ, டியூட் நீங்கள் நோட்ஸ் தரலாமே அப்படின்னு சொல்லி, அது டியூட் எதுக்கு நல்லது தெரியுமா? என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலில் படிக்கிறோமா அதுக்கு நல்ல டியூட் நல்லது, இதுக்கு டியூட் சரி வராது. அது நான் அனுபவத்தில் கண்டது. என்ன தெரியுமா, நம்ம கிளாஸில் நம்ம படிப்பிக்கிறோமா டியூட் கொடுத்துட்றோமா, நம்ம படிப்பிச்ச விளக்கமெல்லாம் விட்டுடுறாங்க, டியூட்டில் இது வரலைன்றாங்க. இப்போ நம்ம ஒரு 1.5 மணி நேரம் நடத்தின சப்ஜெக்ட் இல்லை, டியூட்டில் வரலை, அதனால் அது சரி வர என்னது அதெல்லாம் சொல்லி நம்ம தான் டியூட் எடுத்துக்கணும். நம்ம நோட்ஸ் எடுத்துன்னா அதான் அது அம்சப்பட்டத்தை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த நூலுடைய மொத்த பக்கமாக நீங்கள் பார்க்கலாம் 448 பக்கங்கள் இருக்கின்றன. அந்த நூலை பற்றிய அதாவது பின் அறிமுகத்தை நான் என்ன செய்து கொள்கிறேன். அதாவது முதலாவதாக இமாம் அபூபக்கர் ஜஸாயிரி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அகீதா சம்பந்தமான ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறாரு அதில் சொல்கிறார். அகீதா சம்பந்தமான ஒரு தொடரை அதிலே சொல்கிறார். இந்த அகீதாவுடைய தொடரில் பொதுவாகவே அகீதாவுக்குரிய ஒரு அறிமுகம் கொடுக்குறாரு. முதலாவது அகீதாவுடைய தாரீஃப், அகீதாவுடைய அறிமுகம் அப்படின்ற ஒரு பகுதியை கொடுக்குறாரு. இரண்டாவதாக அந்த அகீதாவுடைய தொடரில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அகீதா என்றாலே முதலாவது யாரை பற்றி படிக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி படிப்பது தான் அகீதாவுடைய முதல் அம்சமே. அதனால் நம்ம வளமையாக அகீதா படிக்கிற நேரத்தில் தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மா இவ சிஃபாத் அப்படி என்ற அந்த தொடர் வரும். அதை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம முழுமையாக இன்னும் விளங்கப்படுத்த முடியாத சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஷோர்ட்டாக எப்படி அதை மக்களுக்கு சொல்லணும், அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் என்ற அமைப்பெல்லாம் அதில் என்ன செய்யுது அதில் வருது. அதுக்கு பின்னால் மலக்குமார்கள் பற்றிய நம்பிக்கை, அதே போல் மறுமைநாள் பற்றிய நம்பிக்கை, அதே போல் கதரை பற்றிய நம்பிக்கை, ரசூல்மார்கள் பற்றிய நம்பிக்கை, வேதங்கள் பற்றிய நம்பிக்கை, அது அல்லாமல் இஸ்லாமிய அகீதா சம்பந்தமாக என்னென்ன சாப்டர் எல்லாம் சம்பந்தப்படுமோ. இந்த அகீதாவுடைய பாடத்தை படிக்கிறதுனால என்ன நடக்கும்டா, நம்ம இஸ்லாமிய ஆட்சி அகீதாவுடைய பாடத்தில் விளங்கலை, ஆனால் இஸ்லாமிய ஆட்சி அகீதாவுடைய பாடத்தில் வரும். இஸ்லாமிய ஆட்சி அகீதாவுடைய பாடத்தில் வரும். அதே போல் இன்னும் நபித்தோழர்களை நேசித்தல், அதே போல் அவுலியாக்கள் சம்பந்தமான அந்த பேச்சு, இதெல்லாம் அகீதாவுடைய பாடத்தில் வரக்கூடிய அம்சமாக நீங்கள் என்ன செய்யலாம் அதில் காணலாம். எனவே அகீதாவை பற்றிய ஒரு முழுமையான ஒரு அறிமுகம் நம்மளுக்கு என்ன செய்யும் அந்த பாடத்தை படிப்பதன் மூலம் கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த நூலுடைய அதாவது எல்லா நூலுக்குள்ள சிறப்பம்சம், அதுபோல் இந்த நூலுக்கும் உள்ள ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் முதலாவதாக நம்ம படிக்க போகிற அந்த அகீதாவுடைய அந்த ஃபஸ்ல மட்டும் என்ன செஞ்சிடறேன் இந்த இடத்துல வாசிச்சிடுறேன். இதில் எப்படி மொத்தமாக 5-6 பாபுகள் இதில் வச்சுக்கிறாரு. அதில் முதலாக என்ன செய்வார்னா பாருங்கள், அகீதா சம்பந்தமாக மொத்தமாக 17 பாடம். ஏன்னா அகீதா மட்டும்தான் இங்கே அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம ஆரம்பிக்க போகிறது அதுதான், நம்ம ஆரம்பிக்க போகிறது அது என்பதனால அகீதாவை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் இங்கே செஞ்சிடுறேன். முதலாவது அல் ஃபஸ்லுல் அவ்வல் அல் ஈமானு பில்லாஹி தஆலா. தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நம்புதல் அப்படி என்கின்ற தலைப்பு. அல் ஃபஸ்லு தானி, இரண்டாவது பாடம் என்னன்னு சொன்னால்
அல் ஈமான் பி ருபூபியத்தில்லாஹி தஆலா லிகுல்லி ஷைஇன். அல்லாஹ் தஆலா தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தான் என்பதை ஈமான் கொள்ளுதல். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அல் ஈமான் பி இலாஹியத்தில்லாஹி தஆலா லில் அவ்வலீன வல் ஆகிரீன். அல்லாஹ் தஆலா முந்தியவர்களுக்கு பிந்தியவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் வணக்கத்திற்குரியவன் அவன்தான் என்பதை ஈமான் கொள்ள, அதான் உலூஹியா. அது சம்பந்தமான பாடம். மூன்றாவது அல் ஃபஸ்லு ராபி அல் ஈமானு பி அஸ்மாஇல்லாஹி தஆலா வ சிஃபாத்திஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெயர்கள் பண்புகள் சம்பந்தமான நம்பிக்கை. இந்த பெயர்கள் பண்புகள் சம்பந்தமான நம்பிக்கைகளையும் ருபூபியா உலூஹியாவையும் படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறோம் இந்த அகீதா நம்மளுக்கு உறுதியாகிறது மட்டுமல்ல, இல்லை, இபாதத்தில் ரூஹானியத்தும் உயிரோட்டம் வாரதே நம்ம அகீதா படிக்கக்கூடாது. இபாதத்தில் ரூஹானியத்தும் நம்மகிட்ட உயிரோட்டம் என்கின்ற ஒரு ஏற்பாடு வாரது எப்போ தெரியுமா? நம்ம அகீதா படிக்கிற நேரத்தில். அகீதாவை நன்றாக படிச்சுட்டு நம்ம யாரை வணங்குகிறோமோ, யாரை நம்ம அதாவது தொழுகிறோமோ அவனை பற்றி அறிவில்லாமல் நம்ம எவ்வளோ இபாதத் செஞ்சாலும் அந்த இபாதத்தில் உயிரோட்டம் குறைவாக தான் இருக்கும். அந்த இல்மோடு நீங்கள் இறைவனுக்கு சுஜூது செய்கிற நேரத்தில் நீங்கள் அகீதாவை சிறந்த முறையில் படிச்சுட்டு இரவில் தொழுது பாருங்கள். அந்த உணர்வுகளோடு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த நம்பி. என்ன காரணம் என்னென்னா, நாங்கள் வெறும் சட்டங்களை மட்டும் படிக்கலை, அதனுடைய யதார்த்தம் என்ன, அப்படி நம்புறதுனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். என்னென்னா 13 வருடங்களாக அகீதாவை பற்றிய நம்பிக்கை தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மக்கால ஊட்டினார்கள். அதனால தான் அவங்க மதீனால ஸ்ட்ராங்காக இருந்தான்னு சொல்லி. ஆனால் எப்படி கனெக்ஷன் நம்மளுக்கு இன்னும் விளங்கலை. அது எப்படி 13 வருஷம் 10 வருஷத்துக்கு தாக்கம் செலுத்துது அப்படி என்பதை நீங்கள் அகீதாவை படித்து முடிய நேரத்தில் என்ன செய்வீர்கள், உணர்வீர்கள். அதில் குறிப்பாக அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் சம்பந்தமான பாடத்தில் அதை நீங்கள் நிறைய உணர்வீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதோட என்ன செய்தன்னு சொன்னால், அதாவது 15வது பக்கத்தோடைய இறைவன் பற்றிய நம்பிக்கை சம்பந்தமான பாடம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். 15வது பக்கத்தோட இறைவன் சம்பந்தமான அந்த பாடம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். இது அல்லாஹு ஆலம் நான் நினைக்கிறேன் 3 வாரங்களாவது எடுக்கும். அதை 15 பக்கம் முடிகிறதுக்கு ஒரு 3 வாரம், அதாவது 3 வாரம் என்றது 3 மணித்தியாலம் என்ன செய்யும் நம்மளுக்கு எடுத்து. ஆனால் மிச்ச விரிவாக நாங்கள் போகவும் கூடாது, மிச்ச சுருக்கமாக போகவும் கூடாது. அப்போ அந்த அடிப்பில் போனால் தான் நம்மளுக்கு வேகமாகவும் போகலாம், எல்லா விஷயங்களையும் நம்ம உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தது பின்னால் நான் உங்களுக்கு ஒரு தர்த்தீபை சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்குள்ள எப்பயும் தர்த்தீப் டைம் டேபிள் ஒன்று வந்தால் தான் என்ன செய்வோம், ஷெட்யூல்ட் ஆகிடுவோம். அதுக்கு அடுத்ததாக அல் ஈமானு பில் மலாயிகா 5வது பாடமாக போடுறாரு. அல் ஈமானு பில் மலாயிகா அலைஹிமுஸ் ஸலாம், மலக்குமார்களை பற்றி ஈமான் கொள்ளுது. மலக்குமாரை பற்றியெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், படித்துக்கிறோம். ஆனால் ஒரு ஜஸ்ட் ஒரு 4-5 கேள்வி வச்சோம்னு வைங்களேன், மலக்குமாரை பற்றி கொஞ்சம் விரிவாக நான் இது வரைக்கும் படிக்கல இந்த மாதிரி ஆகிரும். நாங்கள் நம்பின நம்பிக்கையெல்லாம் எங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனால் முஜ்மலன் சுருக்கமான நம்பிக்கை. விரிவாக கேட்டோம்னா என்னது, அதில் பல சிக்கல்கள் எங்களுக்கு என்ன செய்யுது இருக்கிறத பார்க்க. அப்போ மலக்குமார்களை பற்றி பெரிய ஆய்வெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. மலக்குமார்களை பற்றி ஒரு சாதாரணமான ஒரு அறிவாக நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு அளவு விரிந்த அறிவு என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதனால மலக்குமார்கள் சம்பந்தமான அந்த பாடத்தை என்ன செய்யலாம் நம்ம, அதாவது 5வதுல பார்க்கலாம். அடுத்தாக இந்த பாடங்கள்லாம் ஒவ்வொரு வாரத்தில் என்ன செஞ்சிடணும், இப்போ ஈமான் மலாய்க்காவா அந்த வாரத்தில் என்ன செஞ்சிடணும், அது முடிஞ்சிடணும். அடுத்ததாக 6வது என்னன்னு சொன்னால் அல் ஈமானு பி குதுபில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வேதங்களை ஈமான் கொள்ளல். அதில் நம்ம சின்னத்தில் படித்ததை தவிர வேறு எதுவும் படிக்கலை. என்ன சுஹுஃபண்டு வேறு, குத்துபுகள் வேறு, இது என்ன இப்படி தான் படிச்சுக்கிறோம். என்ன அப்படி என்ற இன்னும் தர்த்தீப் நிறைய பேருக்கு என்னது, சுஹுஃபண்டா என்ன, குத்துபண்டா என்ன, யாருக்கெல்லாம் ஏன் 4 வேதத்தை மட்டும்தான் இறக்கினா மற்றெல்லாம் இறக்கலையா, இது சம்பந்தமான ஒரு தெளிவு நம்மளுக்கு அக்கீதா பாடத்தில் என்ன செய்யும், அது உருவாகும். சரி, அடுத்ததாக அல் ஈமான் பில் குர்ஆனில் கரீம், எல்லா வேதங்களையும் ஈமான் கொள்றதுக்கு ஒரு பாடம் போட்டாலும் குர்ஆனை ஈமான் கொள்ளணும்னு தனியாக என்ன செய்கிறாரு, ஒரு பாடம் போடுறாரு. அது 7வது பாடம். அது நம்மளுக்கு பிரயோஜனமாக என்ன செய்யும் இருக்கும். அடிக்கடி நம்ம அக்கீதா விஷயத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஞாபகம் என்னென்னா, நம்ம அக்கீதாவை நம்மளுக்குள்ள அக்கீதா படித்த முறை வேறு. அதனால எவ்வளோ ஃபித்னாக்கான காரணம், நம்ம ஃபீல்டில் அக்கீதாவை படித்தோம். எங்கே தவா களத்தில் அக்கீதாவை படிச்சுட்டு கிதாபுகளுக்கு வரோம். எங்கே வரோம், கிதாபுகளுக்கு. ஃபீல்டில் படிச்சுட்டு கிதாபுக்குள்ளே பார்த்தோன்னே ஃபீல்டில் படித்த அக்கீதாவுக்கும் கிதாபில் உள்ளதுக்கு முரண்பாடாகிது. எனவே கிதாபு தான் பிள்ளை, கிதாபில் அரவாசை எடு. ஏன், நம்ம படித்து தவா களத்தில் கண்ட அக்கீதாவுக்கு புத்தகம் வேறமாக இருக்குது. ஆனால் புத்தகத்தில் அக்கீதா படிச்சுட்டு வெளியே போனீங்கன்னா அதான் முறையான ஃபீல்டாக என்ன செய்யும், அது இருக்கு. நம்ம அங்கே படிச்சுட்டு தான் சரி, நம்ம தவாவுடைய முக்கியத்துவத்தில் இருக்கிறதால கரெக்டாக அக்கீதா படிக்கணும் இங்கே வரதுனால நிறைய புத்தகத்தில் உள்ளதெல்லாம் ஃபீல்டுக்கு என்ன செய்யுது, முரணாக இருப்பதை பார்க்குறோம். ஆனால் அப்படி இல்லை, இங்கிருந்து படிச்சுட்டு அங்கே போனோம்னா நிறைய தெளிவோடு என்ன செஞ்சிருப்போம், போயிருப்போம். அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த அக்கீதாவில் என்ன செய்யுது இருக்குது. நான் இடைக்கிற அந்த குறிப்புகளை சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்ததாக 8வது பாடமாக அல் ஈமானு பிர் ருசுலி அலைஹிமுஸ் ஸலாம், தூதர்களை ஈமான் கொள்ளல். தூதர்களை ஈமான் கொள்ளல் சும்மா ஒரு விளக்கத்திற்காக.
ஒருவரை தூதர் என்று எப்படி முடிவெடுக்கிறது? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. யாரையும் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், சரியை வழங்கப்படுத்துவேன், தைரியமா சொல்லலாம். பதில் சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க, கை தூக்கத்தில் சொல்லுங்க. சரி, அல்லாஹ்விடமிருந்து வஹி வருது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூதரா இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால வந்து நின்றார், முன்னால வந்து நின்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூதரா இல்லையா? பாத்தீங்களா? இல்லை. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், அப்ப அல்லாஹ் தஆலா ஒருத்தரை வந்து தூதர் அப்படி என்று சொல்றதுக்குரிய வரைவிலக்கணம் நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக இருக்கணும். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூதரா இல்லையா? இதுல தெளிவில்லாட்டி என்ன நடந்தது தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நபி என்று சொன்னவங்க இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்படி பினுபுவத்தி மரியம் அப்படி என்று சொன்னவங்க இருக்கிறாங்க. ஆனா அது இஸ்லாமிய அகீதாவுக்கே முரண் என்பதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். சரி, அல்லாஹ் தஆலா ஒரு நபியை தேர்ந்தெடுக்கிறான்டா, எதை வைத்து தேர்ந்தெடுக்கிறான்? நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக நம்ம சிந்தனையில் என்ன வரும்? அவருடைய இபாதத்து, அவருடைய பேணுதல், அவர் அப்படித்தான் மனதுக்குள்ள பெரும்பாலும் தோன்றும். அதல்ல, அப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறதில்ல, தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களை என்ன செய்யறாங்க? தேர்ந்தெடுக்கிறான். அவங்களுக்குரிய மனநிலை அதில் வைத்திருக்கிறான். இல்லை என்றால் சிலர் என்ன சொன்னாங்கடா, நபித்துவம் என்பது இறைவனுடைய கிஃப்ட் அல்ல, இறைவனுடைய கிஃப்ட் அல்ல. இன்னமா ஹுவ ஜுஹ்துன் வ கஸ்பியுன். என்ன? எங்களோட முயற்சியும் எங்களது போராட்டமும். நம்ம எவ்வளவுக்கு இபாதத்தில் போராடியா ஃபர்ஸ்ட்டுக்கு நபி ஆகிடலாம். என்னது அப்படி? ஆனால் அப்படியா இல்லை. இப்படி ஒரு கருத்து விளங்குகின்ற அமைப்பில் இமாம் இப்னு ஹிப்பான் சொன்னதுனால பெரிய ஃபித்னா என்ன செஞ்சது வந்தது. அப்போ நபி என்ற கிளியர் நம்மளுக்கு என்ன செய்யணும்? தெளிவாக இருக்க. நபி என்றால் யாரு? இவ்வளோதான் நம்ம படி. அதில் வந்து பெருசாக நபி என்றா வரலாறு எல்லாம் படித்து முடிஞ்சு அந்த இடத்தை தாண்டதில்லை. சாதாரண அடிப்படைகள் என்ன செஞ்சிடணும்? நம்ம இஸ்லாம் அதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நம்ம படித்திருக்க வேண்டும். அடுத்ததாக 9வது பகுதி அல் ஈமான் பிரிசாலத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, வேதங்கள் பொது, குர்ஆன், தூதர்கள் பொது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த பாடமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான ஒரு பகுதி. ரைட். அடுத்ததாக 10வதாக அல் ஈமான் பில் யௌமில் ஆகிர், மறுமை நாளை பற்றி அதாவது நம்ம ஈமான் கொள்ளுதல். 11வது பாடமாக அதாபுல் கப்ரி வ நஈமுஹு, கபருடைய அதாபும் கபருடைய இன்பமும். கபரில் அதாப் இருக்குதா அப்படின்னு நிறைய மசாலா போகுது. கபரில் இன்பம் இருக்குதான்னு இன்னும் மசாலா போகல. என்ன போகல? கபரில் அதாப் இருக்குதான மசாலா மட்டும் நிறைய ரிசர்ச் போய்க்குது. கபரில் இன்பம் இருக்குதான்னு யாரும் போடல. மனுஷன் தனக்கு பாதிப்புக்கு எப்பயும் எதிரானவன், அதனால் அதை மட்டும் தான் ரிசர்ச் பண்ணுறது. எதை பண்ணுறதில்ல? கபரில் நல்லவர்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றத பற்றி பேசுறது இல்லை. அகீதா படிச்சிங்கன்னு சொன்னால் யார் தவறான கொள்கைக்கு போகிறாரோ அவருக்கு உங்கள்கிட்ட எப்படி விளங்கப்படுத்தணும் அறிவு என்ன செஞ்சிடும்? அந்த இடத்துல வரும். அதில் ஒன்று தான் கபரில் வேதனை இல்லை என்று சொல்கிறவங்களுக்கு கபரில் இன்பம் இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் அவன் விரும்பிய விரும்பாமல் என்ன சொல்லுவான்? இன்பமும் என்னது கபரில் இல்லை. இன்பம் இல்லாமிக்கிறதே ஒரு வேதனை என்றதை அவனுக்கு விளங்கப்படுத்தணும். எப்படி? இன்பம் ஒருவனுக்கு இல்லை என்றால் சந்தோஷமாய்ப்பான் அவன். இன்பமும் இல்லை துன்பமும் இல்லைன்னு ஒரு இடம் இல்லை. ஒன்றில் இன்பத்தோடு இருப்பான் அல்லது துன்பத்தோடு இருப்பான். ரெண்டுக்கு நடுவில் யாருக்கும் உலகத்தில் என்ன செய்யலாது, இருக்கலாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கபரில் இன்பம் இல்லைன்னு அவன் சொன்னான்டா, பதில் துன்பம் அங்கே உண்டு என்பதுதான். துன்பம் அங்கே உண்டு என்பதுதான். அந்த கபர் அதாபு சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யலாம் விளங்கப்படுத்தப்படும். அது 12வது பகுதி அல் ஈமான் பில் கவாஇ வ கத்ரி. பாருங்க, மறுமை நாள் அதோட கபரை கொண்டு வந்துட்டார். யார் கபர் வாழ்க்கையை மறுக்கிறானோ அவன் மறுமையை மறுத்தாகணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறாரு? அதை கொண்டு வரார். கொண்டு வந்துட்டு அடுத்த பகுதி என்ன? அடுத்த பகுதியாக கதிரை ஈமான் கொள்ளல் என்ற பகுதியை கொண்டு வரார். இந்த கதிருடைய பாபு நிறைய பேருக்கு அது ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு என்னது நிறைய ஆசை இருக்குது. ஆனால் யாரும் அதை வந்து ட்ரை பண்ணுற மாதிரி என்ன செய்யலை, விளங்கலை. வந்தால் யார்ட்டையா கேட்குறதே தவிர கதிரை பற்றி படிக்கணும் அப்படின்ற மாதிரி விளங்கலை. அதுக்குரிய நல்ல சந்தர்ப்பம் கதிர் சம்பந்தமான முழுமையான தெளிவுகள் என்ன செய்யும் வழங்கப்படும். அடுத்ததாக 13வது தௌஹீதுல் இபாதா. இப்போ உலூஹியா வந்து இறைவனை பற்றி சொல்கிறது. தௌஹீத் இபாதா அதுதான். தௌஹீதுல் இபாதா என்ன? இபாதத்தால் இறைவனை ஓர்மைப்படுத்தல், இறைவனை மட்டும்தான் வணங்குதல் என்ற பகுதி. இந்த தௌஹீதுல் இபாதா தனியாக போட்டதுக்கான காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம என்ன செய்யறோம்? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை இபாதத்தின் மூலம் ஓர்மைப்படுத்தாத ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தௌஹீதுல் இபாதா, இறைவனை மட்டும் வணங்குதல் என்ற பகுதி எதை எதையெல்லாம் சாரும், எதை எதையெல்லாம் சாரும் என்ற பகுதியை தனித்தலைப்பாக தௌஹீதுல் இபாதான்னு 13ஆம் பாடத்தில் வரும். 14 வசீலா, அல் வசீலா, வசீலா தேடுதல் அப்படின்ற பகுதி. போதுமே வசீலா தேடுவன் சட்டங்கள்ட்டே தனி புத்தகமே இப்னு தைமியா புத்தகம் மொழிபெயர்ப்பு போட்டாங்க தமிழில்.
அந்த வசீலாவை அந்த அவ்வளோ மொழிபெயர்ப்பு வாசிக்காமல் நம்ம ஒரு 5 பக்கத்தில் செஞ்சிடலாம். இது படிக்கிற அமைப்பில் ஷோர்ட்டாக வசீலா சம்பந்தமான ஒரு பாடம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். 15ஆவதாக அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள், வ கராமாத்துஹும், அவர்களுடைய கராமத்துகள். இது கேட்டாலே ஃபீல்டில் இது இங்கே வந்ததுனால நிறைய பேர் என்ன ஃபீல்ட், நான் சொன்னேனே ஃபீல்டில் தவா செஞ்சுட்டு அது சம்மந்தமாக படிக்கலை, ஆனால் கேட்டிருக்கிறோம். கேட்டிங்களா வாசிக்கலை கேட்டீங்க வந்தோடனே கராமத்தா, ஒருவேளை இந்த புத்தகம் பிழையாகுமோ? ஏன் நம்ம கராமத்துன்னு சொல்லே நம்ம காதில் ஏற்றதில்லை. கராமத்துன்னா என்ன? சங்கை, இறைவன் நல்லவர்களுக்கு சங்கைப்படுத்துவதற்காக கொடுப்பது. இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, கவுஃப் வாசிகள் நபியா? இல்லை. அப்போ எப்படி அவங்களுக்கு அற்புதம் நடந்தது? அவர்களுக்கு அற்புதம். ஜுரைஜு வந்து நபியா? இல்லை. அப்படின்னு சொன்னால் அவர் குழந்தை எப்படி பேசிச்சு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபியா? அப்போ எப்படி அந்த அற்புதம் நடந்தது? அதே போல் என்ன, ஒவ்வொருத்தர் வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் நபியா? அவங்களுக்கு எப்படி அந்த அற்புதம் நடந்தது? இப்படி ஒவ்வொரு பட்டியலாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கராமத் இதில் வரும். அல்லாஹு தாலா வழங்கிய கராமத்து சங்கை தான் அவர்களுக்கு. அப்படி என்பதை நம்ம புரிஞ்சு கொள்றோமா இல்லையா? சரி, இந்த கராமத் என்ற பகுதியை எங்கள் சமுதாயம் அவுலியா கராமத் இந்த ரெண்டையும் எல்லைக்கு வெளியே யூஸ் பண்ணிச்சு. எல்லைக்கு வெளியே யூஸ் பண்ணிச்சு. எல்லைக்கு உள்ள எப்படி புரிஞ்சு கொள்ளணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி வழங்கணும் என்பதுதான் இந்த அவுலியா கராமத் என்று சம்பந்தமான பாடங்களில் உண்டு என்பதை என்ன புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக அதாவது அவுலியா ஷைத்தான், ஷைத்தானுடைய அவுலியாக்கள். அதே போல வலாலாத்துஹும், அவர்களுடைய வழிகேடுகள், அவர்களுடைய வழிகேடுகள் சம்பந்தமான உள்ள விஷயம். ரைட். 16வது பாடம் அல் ஈமானு பி வுஜூபில் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல் வாஜிப். இது அகீதால உள்ள ஒரு பகுதி. இது அகீதால உள்ள ஒரு பகுதி. அந்த ஒரு பாடத்தை என்ன செய்றாரு, இதில் கொண்டு வந்து போடுறாரு. அடுத்ததாக இதான் அகீதாவுடைய பாடத்தில் கடைசி பாடம், அல் ஃபஸ்லு சாபி ஆஷர், 17வது பாடம். அல் ஈமான் பி வுஜூபி மஹப்பத்தி அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃதலியத்திஹிம் வ இஜ்லாலி அஇம்மத்தில் இஸ்லாம் வ தாஅத்தி உலாத்தி உமூரில் முஸ்லிமீன். இந்த பகுதி அகீதால நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. நபித்தோழர்களுடைய சிறப்பை யோசிப்பாங்க, மற்றதெல்லாம். அதாவது முதலாவது உஜூப் மஹப்பத் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசர்களை மஹப்பத் வைத்தல் வாஜிப். அவனுடைய மஹப்பத்தை வைத்தல் வாஜிப். ஒருவர் இமாம் ஷாஃபிஈ மதிக்கணும். ஆனால் இமாம் ஷாஃபி விஷயத்தில் ஒருவர் வந்து என்ன செய்றாரு, அவர் நான் ஏற்றுக்கல மாட்டேன், அவர் மோசமானவர் சொல்லிட்டாரு நீங்களே, பாவம். ஆனால் மார்க்க ரீதியாக அவர் அகீதால வழி தவறியவர் அல்ல. இதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாருண்டா, எனவே ஹும் ரிஜாலுன் வ நஹ்னு ரிஜால் என்றது பிழை. அவர்கள் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள் என்று பிழை. அவர்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள் தான். ஆனால் அந்த வார்த்தையோட நோக்கம் அதல்ல, பிழை விட்டா பிழை என்றதல்ல. அவங்களை ஈமான் கொள்றது, அவங்கள மஹப்பத் வைக்கிறது தீன்ல ஒரு பகுதி. ஹுப்புஹும் ஈமானுன் வ புகுதுஹும் நிஃபாக்குன். அவர்களை பகைத்தல் வந்து நயவஞ்சகம், அவங்களுடைய நேசித்தல் வந்தது ஈமான் என்று சொல்லி இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது. எனவே அந்த பகுதியை கிளியராக இதில் என்ன செய்யலாம், நாங்கள் படித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இதில் இன்னொரு பகுதி நம்ம பார்க்கணும் என்னன்னு சொன்னால், கடைசியால் அந்த பகுதியில் அஃதலி, அவர்கள் சிறந்தவர்கள், அஃதலியத்துஹும். இப்போ புதுசாக ஒரு கிளிப்பில், அதாவது மௌலவி பிஜென் அப்தீன் அவர்கள் பேசுவதை நம்ம பார்த்தேன். என்னன்னு சொன்னால், உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு ஆட்சியை விட சிறந்தது. எப்படி? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியை விட சிறந்தது அப்படின்னு பேசுகிறாங்க. இது எதிலிருந்து வருது? இது வந்து அவர் வந்து வேணுமென்று சொல்லலை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் நேர்மையை பார்த்தாரு, சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலிகள் சம்பந்தமான பொருளாதார ரீதியான நிறைய தகவல்கள் என்ன செய்யலை, வரல, சொன்னார். ஆனால் சரியான ஈமான் உள்ளவன் இந்த மீசானுக்கு போக மாட்டான். அவர் வந்து வேறொரு மெத்தட் என்ன செஞ்சு இல்மு உள்ளவர், கையாண்டிருப்பார். அந்த கையாளுதல் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம அகீதாவுடைய பகுதி தான். வேற ஈமானிய நோக்கமும் நயவஞ்சக நோக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் இல்மில்லாட்டி ஜஹில் தான் அந்த இடத்துல என்ன செய்யும். நம்ம இல்மில்லாமல் நம்ம அமைதியாக இருந்தோம்னா ஓகே, அந்த பகுதியில் இல்மில்லாட்டி நம்மளுக்கு ஜஹில் என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல வெளியே வந்துடும். அதுதான் அந்த இடத்துல உண்மை. அடுத்து பாருங்க, அவர்கள் எல்லோரையும் விட சிறந்தவர்கிட்ட நம்ம ஏற்றுக்கொள்ளல். அதே போல வ இஜ்லாலு அஇம்மத்தில் இஸ்லாம் வ தாஅத்தி உலாத்தி உமூரில் முஸ்லிமீன். அதாவது இஸ்லாமிய அறிஞர்களை மதித்தல், அதாவது கடந்த கால மார்க்க அறிஞர்களுடைய அவங்களை இஜ்லால் பண்ணுறது, இது அகீதால உள்ள ஒரு பகுதி. எப்படி அது அகீதால வரும், அதில் வரும். அதே போல இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுதல், அவர்கள் குஃப்ரையோ, அதாவது பகிரங்கமாக ஒரு விஷயத்தை ஹலாலாக்கக்கூடிய வேலைகளையோ செய்யாமல் தொழுகை நிலைநாட்டும் வரைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் இதனுடைய தாற்பயம் என்ன, தலைப்பு வழங்கி வச்சுக்கிறோம். இதற்கு உள்ள தாற்பயம் என்ன, இது சம்பந்தமாக இதெல்லாம் மொத்தமாக இந்த அகீதாவுடைய பாடம் இப்போ சொல்லப்பட்ட இந்த மொத்த பாடமும் எதில் வரும் என்று சொன்னால், மொத்தமாகவே பக்கங்கள், அதாவது மொத்தம் 52 பக்கங்கள்.
டோட்டல் அக்கீதாவுடைய இதுவும் 52 பக்கங்கள். ஆனால் சந்தேகம் இல்லாமல் ஒரு 17 வாரங்கள் என்ன செய்யும், அக்கீதாவுடைய பாடத்துக்கு மட்டும் என்ன செய்யும் போகும், சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்ம பொதுவாக இயல்பில் என்னடா இது படிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் போகும்போது அதனால் வானம் அப்படின்றது. ஆனால் 2 வருஷத்துக்கு பிறகு ஒன்றும் செஞ்சிக்க மாட்டோம். 2ஆம் வருஷம் நினைக்கிறேன் பேசாமல் படிச்சிருந்தா இந்த 2 வருஷத்துக்கு என்ன செஞ்சிருப்போம், அதை படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வராமல் இந்த ஒரு முதல் அம்சமாக எல்லா பாடங்களும் அதில் இருந்தாலும் மின்ஹாஜுல் முஸ்லீமில் இந்த 52 பக்கங்களூடாக நம்ம அக்கீதாவை சரி செய்து, இந்த அக்கீதாவை சரி செய்கிற நேரத்தில் இந்த புத்தகத்தில் இல்லாத இன்னொரு சப்ஜெக்ட் நான் அதை கொண்டு வரும் அடிக்கடி. இதில் வந்து ஹைரும் நலவுகளும் சரியானவைகளும் சொல்லப்படுகிறது. இதோட ஒப்பிட்டு எதெல்லாம் இதுக்கு முரணாக எங்களோட சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன குறிப்புகள் நான் சொல்ல வேண்டும். அப்போ தான் எங்களுக்கு மன்ஹஜ் என்ன செய்யும், சரியான முறையில் கிளியரான ஒரு பதிவு நம்மளுக்கு ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து நம்ம படித்தோம்டா நம்மளுக்கு ஒரு இல்ம் ஏற்படும். நம்ம வந்து எப்பயும் நம்மளோட ஒரு இல்மை வச்சு அதில் முடிவெடுத்திருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்பயும் ஒரு இடத்துல இல்ம் இல்லைண்டா எந்த ஜஹலும் வந்து அந்த இடத்துல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக ஒருவர் சொல்கிறாரு 30 மாடு இருந்தால் ஒரு மாடு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்றாருவீங்களே, நிறைய பேருக்கு பதிஞ்சிடும். ஏன் மாட்டுக்கு எவ்வளோ ஜக்காத்துன்னு தெரியாது, விளங்கிட்டா? 40 ஆடுக்கு ஒரு ஆடுன்றது நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அங்கே வந்து அவசரமாக பதியாது எது சொன்னாலும். ஆனால் 30 மாடு இருந்தால் ஒரு மாடு கொடுக்கணும்னு யாரா சொன்னாங்கன்னு வைங்க, அவசரமாக நம்பிக்கையான சொன்னால் எடுத்து உள் வாங்கிடுவோம். ஏன் அந்த இடத்துல அதோடு மோதிரத்துக்கு இன்னொரு இல்ம் அங்கே இல்லை. பதிஞ்சிட்டீங்களா, நீங்கள் இன்னொரு வகுப்பில் உட்காடுறீங்க. அதில் அவர் சொல்கிறாரு 40 மாடு இருந்தால் ஒரு மாடு கொடுக்க வேண்டும் என்றால் மோதும். ஏன் மோதும்டா, நீங்கள் இப்போ ஒரு விஷயம் படிச்சுட்டீங்க, இல்லையே எப்படி இல்லையே என்று. எனவே விளங்கிக்கோங்க, எந்த உள்ளத்தில் போய் ஜஹலோ இல்மோ போய் பதியும்டா எம்டியாக இருந்தால் 2 பதிஞ்சிடும். ஆனால் 2 அவனுக்கு இல்மு மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். 2 இல்மு மாதிரி கேட்காம இருந்தான்னு வைங்களேன், பதிஞ்சுன்னு வைங்களேன், நம்பிக்கையாக வளர்ந்துரும், அது நம்பிக்கையாக வளர்ந்துடும். அதனால் நம்ம இந்த இடங்களை நாம் இல்மை போட்டு நிரப்பிக்கணும் என்று சொன்னால் முரண்பாடுகள் நம்மளுக்கு எது பாத்தில் என்ற விஷயம் என்ன செஞ்சிடும், அவசரமாக தெரிய வந்துவிடும். இப்போ நான் சொன்ன இந்த சுருக்கத்தின் மூலம் உங்களுக்கு முடிவெடுத்துடலாம். நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லையா? சரியா? இது ஆரம்பம். இப்போ நான் படிக்க முந்தி வெறும் அறிமுகம் தான் இது. சரியா? படிக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம எவ்வளோ கண்டினியூ பண்ணலாம், இதனுடைய தொடர் எப்படி இருக்கும் அப்படின்றத முடிவெடுங்க. ஆனால் சைத்தா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லான்னு வைங்களேன், எப்படி நம்மளால் எப்படி பெரும்பாலும் தொடராக வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மனசு ஒன்றுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இல்லை நம்ம ஒரு முயற்சி எடுப்போம். நம்ம அதாவது சில விஷயங்களை வந்து மற்ற உங்களுக்கு இப்போ நினைங்களேன், ஒரு வாராந்திர பயான் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன், 2க்கு தான் நம்ம கலந்து கொள்ள முயற்சிக்கணும். ஆனால் எதில் நமக்கு தொடர்ந்து பதிவு இல்மோண்டு ஏற்படுத்த போகிறோமோ அதான் மிஸ் ஆகும்டா. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு ஒரு பதிவு இதில் என்ன செய்யும் ஏற்படும். உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள், உங்களோட மனைவிமார்கள் வீட்டில் அவைகளை சொல்வதற்கான வாய்ப்புகளும் கூட இதில் என்ன செய்யும் உருவாகும். அடுத்தது நம்ம கொஞ்சம் இப்படி போனோம்டா, நாங்கள் ஒரு இடங்களில் படித்த பகுதியில் உள்ள விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த இதுவும் என்ன செய்யும் நம்மளுக்கு ஏற்படும். ஒன்றை புரிந்தவங்க நிறைய பேர் இங்கே சவுதி அரேபியாவில் உள்ள நிறைய பேருக்குள்ள ஒரு ஆர்வத்தில் ஒன்று தான் நம்ம பேசணும், மற்றவங்களுக்கும் நாங்கள் சொல்லணும் அப்படின்ற விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட நிறைய பேருக்கு பேசலாம் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, பேச்சாற்றல் இல்லை, பேசுறதுக்குரிய விஷயம் இல்லை. எங்கே எங்களுக்கு பேசலாம் போகும் தெரியுமா? நீங்கள் நினைக்கிங்க பேச்சாற்றல் மட்டுமல்ல காரணம். திடீர்னு ஒரு ஆளை எழுப்பி வச்சு இஸ்லாமிய கனிமத் பற்றி 10 நிமிஷம் வழங்கப்படுத்துங்கன்னா பெரிய பேச்சாளர் அமைதியாகிடுவான். ஏன்? அவனுக்கு கனிமத்தை பற்றி தெரியாது. கனிமத் என்றால் யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய ஒன்று, அதை தான் திருப்பி திருப்பி சொல்லணும். அதை தான் திருப்பி திருப்பி அவன் கனிமத்தை பற்றி அவனுக்குள்ள தகவல் தெரியாது. தகவல் தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் முதலாக பேச்சக்கூடிய ஆற்றல் ஓட்டமாக என்ன செஞ்சிடும், அதில் வந்துடும். அவன் சப்ஜெக்ட் நாலேஜ் தான் முதலாக பேச்சாற்றலுக்கான முதல் வழி. எனவே இல்மு வராமல் நம்மளுக்கு பேசவே இயலாது. அதனால புரிஞ்சுக்க, நான் எவ்வளோ பேச்சாளராக மாறிட்டேன்னு வைங்களேன், நம்மளால் பேச முடியாது. காரணம், அந்த செக்ஷனில் இல்மு இல்லை எங்களுக்கு. அந்த செக்ஷனுக்குரிய இல்மை நீங்கள் எடுத்துட்டா தான் பேச்சாற்றலே முதலாவது என்ன செய்யும் வெளிப்படும். அதனால் எப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம இந்த பகுதியை இல்மால நம்ம நிரப்ப பார்க்கணும். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்கிற ஒரு கட்டளை, ஃபஅலம் அறிந்துகொள் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஸ்தக்ஃபிர் லிதம்பி, உங்களுக்கு பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். முதலாவது இல்மு தான் நம்மளுக்கு வர வேண்டும். எனவே இப்போ இந்த அடிப்படையில் இந்த தொடரை நீங்கள் ஞாபகம் வச்சு நம்ம சொன்ன நிபந்தனைகளோடு இந்த அமைப்போடு தொடர்வதற்கான முயற்சி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 1 மணித்தியாலம் ஆரம்பிக்கிற நேரத்துலேருந்து 1 மணித்தியாலம் இது என்ன செய்யும் நடக்கும். இயன்ற அளவுக்கு நம்ம 8:30க்கு ஆரம்பித்து 9:30க்கு முடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கொள்வோம். இது சம்பந்தமாக மட்டும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கோங்க, இல்லைன்னா முடிச்சிடுவோம்.